அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான் எல்லாமும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் எல்லாமும் இருந்தாலும் கூட, எல்லாரின் மீது அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தாலும் கூட, அல்லாஹ் என்ன செய்கின்றான் தெரியுமா? 2 பேர்களை தன்னுடைய வழக்கரமாக இடக்கரமாக ஆக்கி கொள்கிறான். வழக்கர சொந்தமாக இடக்கர சொந்தமாக 2 பேர்களை ஆக்கி கொள்கிறான். ஒரே ஒரு சாராரை தன் இதயத்தில் உண்டான சொந்தமாக ஆக்கிக் கொள்கிறான். ஆக மொத்த மனிதர்களில் 3 பேர்களை என்ன செய்கின்றான்? அல்லாஹ் மிக மிக நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொள்கிறான். வழக்கர சொந்தம், இடக்கர சொந்தம், தன்னுடைய இதயத்துடைய சொந்தம் என்று 3 சாரார்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த 3 சாரார்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு அந்த துன்பம் ஏற்பட்ட மாதிரி, இந்த 3 சாரார்களுக்கு எந்த சந்தோஷம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு அந்த சந்தோஷம் ஏற்பட்ட மாதிரி. அந்த வழக்கரம் இலக்கரம் என்பது யார் தெரியுமா? வழக்கரம் என்பது அதாவது அன்றாட தேவைக்கு கூட தங்களிடத்திலே இல்லாமல் மற்றவர்களிடத்தில் உதவியாக கூடியவர்கள். யாராவது நம்மளிடத்தில் இன்ன தேவை இருக்குகிறது என்று கேட்டு அவர்கள் கேட்பது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்காமல் இருந்தோமையானால் அல்லாஹ் கோபப்படுகிறான். நமக்கென்றே இருந்தாலும், நமக்கு அளவாகவே இருந்தாலும், அதில் ஒரு கபலத்தை கொடுக்காமல் இருந்தால் அல்லாஹ் கோபப்படுகிறான். அவர்களுக்கு கொடுத்தோமையானால் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நம்மளை நேசிக்குகிறான். இடக்கரம் யார் என்று கேட்டால், ஒன்றுமே இல்லாதவர்கள், எதற்கு முடியாதவர்கள், ஒன்றுமே இல்லாதவர்கள், உடலால் உயிரால் உடல் உறுப்புகளால் எதுக்குமே முடியாதவர்கள். இவர்கள் நம்மளை நாடி வந்தார்களே, ஆனால் இவர்களுக்கு உடல் உதவி, உயிர் உதவி, உடல் உறுப்புகளுடைய உதவி எல்லாவற்றையும் செய்தோமையானால் அல்லாஹ் நம்மளை நேசிக்குகிறான். செய்ய மறுத்தோமையானால் அல்லாஹ் நம்மளை கோபப்படுகிறான். 3வதாக அல்லாஹ்வுடைய இதயத்துக்கு சொந்தமான, இதயத்திலே ஒட்டியவர்கள் யார் என்று கேட்டால் யத்தீம்கள். இந்த யத்தீம்கள் விஷயத்திலே ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. நம்மள்கிட்ட அளவுக்கு மீறி இருந்தாலும் சரி, அளவுக்கு கம்மியாக இருந்தாலும் சரி, அளவாகவே இருந்தாலும் சரி, யத்தீம்கள் என்று தெரிந்துவிட்டால் அவரை நம்மளுடைய பிள்ளைகளை விட, நம்மளுடைய தாய் தகப்பனை விட, நம்மளுடைய சொந்த பந்தங்களை விட, நம்மளை விட யத்தீம்களை என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்தணுங்க, பெருசாக நினைக்கணும். யத்தீம்கள் என்று நம்மளிடத்திலே வந்திருக்கவர்கள் யத்தீம்கள் என்று தெரியுமையானால் அவர்களை என்ன செய்வது அவசியம்? அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பது அவசியம், கண்ணியமான உதவி செய்வது அவசியம். அவர்களை எந்த காரணம் கொண்டும் மனநோக விடுவது மிக மிக கஷ்டங்க. அதாவது மிஸ்கீன்கள், ஃபுக்கராக்கள், இவர்களை கூட என்ன செஞ்சிடலாம்? ஃபக்கீர்களை கூட நம்மளிடத்தில் இல்லாத சூழ்நிலையில், அளவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாஃப் செய்யுங்கன்னு சொல்லிடலாம், மன்னிச்சிருங்க. பொதுவாங்க யார் வந்தாலும் சரி இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்லி அவங்க ஆமீன்னு சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹ் ஆமீன்னு சொல்லிடுவான். யார் வந்தாலும் சரி இல்லைன்னு சொல்லி அவர்கள் ஆமீன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் ஆமீன் சொல்லி விடுவான். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு பொழப்பே அதுவாகி விட்டது அப்படின்னா அவரை என்ன செய்யலாம்? புறக்கணிக்கலாம். என்ன, மிஸ்கீனுடைய பொழப்பே அது, ஃபக்கீருடைய பொழப்பே அதுவே தொழிலாகி விட்டது. ஆனால் அவர்களை மிஸ்கீன்களாம் இல்லைன்னு சொல்லலாம். உண்மையிலே மிஸ்கீன்கள் ஃபக்கீர்கள் வந்தார்களே, ஆனால் அவர்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஆமீன்டா அல்லாஹ் ஆமீன்றுவான். அப்புறம் நம்மள்ட்ட இருக்கிறது இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடி போயிடும். அதே நேரத்தில் யத்தீம்கள் வந்தார்களே, ஆனால் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, என்ன செய்யக்கூடாது? அவங்கள்ட்ட எந்த விதமான, அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த விதமான வார்த்தையும் சொல்லக்கூடாது. அவங்க வாய் திறந்து ஆமீன்னு சொல்ல தேவையில்லை. கல்புக்குள்ளேயே நினச்சாங்கண்டா போதும், அங்கே அல்லாஹ் நினச்சிருவான். வாசல் அடைக்கப்பட்டு போயிடும். நன்மையின் வாசல் அடைக்கப்பட்டு பலாவுடைய வாசல் திறக்கப்பட்டு போயிடும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் முதலில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் என்ன கட்டக்கூடிய பாக்கியம் கிடைச்சு? பைத்துல் முகத்தஸை கட்டக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. ஒரு தரக்க கட்டுனாங்க, 2 தரக்க கட்டுனாங்க.
3வது தரக்க கட்டுனாங்க. 3 தரக்கையும் பைத்துல் முகத்தஸ் விழுந்துச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இது என்னடா எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு. அல்லாஹ் கேட்டான், அந்த இடம் யார் இடம்னு உனக்கு தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த இடத்திற்கு உரியவர்கள் யாருமே என் பார்வையில் 14 வயதில் இருந்து இதுவரைக்குமே இல்லை. அப்போ அல்லாஹ் சொன்னான், அந்த இடத்திற்கு உரியவர்கள் 2 யத்தீம்கள் இருக்குகிறார்கள். இடத்துக்கு உரியவர்கள் 2 யத்தீம்கள் இருக்குகிறார்கள். அவர்களிடத்தில் அனுமதி கேட்காமல், அவர்களை தேடி பிடிக்காமல் அந்த இடத்தை நீ தொடலாமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டு அவர்களை நான் தேடி பிடிக்கவான்னு கேட்டாங்க. பைத்துல் முகத்தஸை கட்டக்கூடிய பாக்கியம் உனக்கு இல்லைன்னு அல்லாஹ் அறிவிச்சான். ஏன்? யத்தீம்களுடைய இடத்தை அதாவது அபகரிக்க நினைத்ததால், அவர்கள் இல்லையே என்று நினைத்ததால் உனக்கு கட்டக்கூடிய பாக்கியம் இல்லை. காரணம், அவர்கள் நான் தான். யத்தீம்கள் என் உள்ளத்தில் உள்ளவர்கள், உலகத்தில் வாழுகிறார்கள், அந்த இடத்திற்கு உரியவர்கள். நீ என்னிடத்தில் கேட்டிருந்தால் நான் சொல்லி இருப்பேன். ஆகையினால் உனக்கு கட்டக்கூடிய பாக்கியம். யத்தீம்களுடைய இடத்தை அவர்கள் அனுமதி இல்லாமல் தொட்டதால், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நீங்கள் அவர்களுடைய இடத்தை தொட்டதால் உங்களுக்கு பைத்துல் முகத்தஸை கட்டக்கூடிய பாக்கியம் இல்லைன்னு அல்லாஹ் சொன்னான். தன்னுடைய வாழ்நாளில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன துவா தெரியுமா? யா அல்லாஹ், எந்த பாக்கியத்தை தருகிறாயோ இல்லையோ, பைத்துல் முகத்தஸை கட்டக்கூடிய பாக்கியத்தை எனக்குத்தே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், என்னுடைய வாரிசுகளுக்காவது கொடு, என்னுடைய வாரிசுகளுக்காவது கொடு அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இறுதி துவா, அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கு முன்னால் அவங்க துவாவே செய்யலை. அல்லாஹ்ட்ட இன்னதை கொடுன்னு கேட்கல, எனக்கு கட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கல, என்னுடைய வாரிசுக்காவது கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர்களுடைய இறுதி துவா, அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனாலதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? பைத்துல் முகத்தஸை கட்டக்கூடிய பாக்கியத்தை பெற்றாங்க. அதுலேயும் கூட தகப்பனார் அறியாமல் செய்த ஒரு சின்ன பாவத்திற்காக அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை முழுக்க அவர்களுடைய பார்வையிலே கட்டி முடிக்கப்பட்டதாண்டா, கட்டி முடிக்கப்படலை. அதாவது கையில் இருந்த அசாவில் சாஞ்ச நிற்கிறாங்க. அல்லாஹ் ரூஹு வாங்க சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் வேலை பைத்துல் முகத்தஸில் பாக்கி இருக்குது. இஸ்ராயேல் கேட்டார், இன்னும் கொஞ்சோண்டு வேலை பாக்கி இருக்கு, ஜின்கள் கட்டி கொண்டிருக்கிறார்களே, போய் ரூஹு வாங்கிட்டா ஜின்கள் கட்டாமல் விட்டு விடுவார்களே, இது கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கக்கூடியவனுடைய அடையாளம் அல்லவா அப்படின்னோன்னா அல்லாஹ் சொன்னான், அவருடைய தகப்பனார் செய்த சின்ன சருகுதலுக்கு காரணமாக பகரமாக இதனுடைய முழு பாக்கியத்தையும் சுலைமானுக்கு நான் கொடுக்கவில்லை. இப்போ எது நல்லா புரிஞ்சுக்கிறணும், தகப்பன் செய்யக்கூடிய பாவம் பிள்ளையை பிடித்துத்தான் தீரும், தாய் செய்யக்கூடிய பாவம் பிள்ளையை பிடித்துத்தான் தீரும். தாய் தகப்பனாக இருக்கக்கூடியவங்க தவறு செய்கிறன பார்த்து செய்யணும். பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் காரணம் யார் தான்? தாயும் தகப்பனும் தான். இஸ்ராயேல் கேட்டாங்க, எப்படி கட்டுவேன்னு கேட்டாங்க. அவர் குச்சியில் சாஞ்சு நிற்கிறாரு, தன்னுடைய பித்தட்டில் குச்சியை சாய்ச்சி நிற்கிறாரு. நீ போய் ரூக வாங்கிட்டு வா, ரூக வாங்கிட்டா கீழே விழுந்துருவாரேன்னு இஸ்ராயேல் கேட்டாங்க. அவர் அப்படியே நிற்பார். பைத்துல் முகத்தஸ் வேலை முடிகின்ற வரைக்கும் அப்படியே நிற்பார். ரூஹ் இல்லாமலும் மனிதனை என்னால் நிப்பாட்ட முடியும்னு அல்லாஹ் சொன்னான். வந்து இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ வாங்கிட்டு போயிட்டாங்க. சாஞ்ச மேனிக்கு நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ஜின்கள் கட்டி கொண்டே இருந்தார்கள். கட்டி முடித்து விட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. வந்து பார்த்தா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே விழுகின்றார்கள். எப்படி கீழே விழுந்தார்கள்? குச்சியிலே அடியிலே கரையான் சாப்பிட்டு குச்சி இத்து போய் குச்சி ஒடிஞ்ச உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே விழுந்தார்கள். அப்போ தான் ஜின்கள் சொன்னாங்க, இது கூட தெரியாமல் இந்த வேலையை செய்து விட்டோமே, தெரிந்திருந்தால் என்ன செய்திருக்கலாமே, இடையிலேயே வேலையை நிப்பாட்டி இருக்கலாம். அப்போ அல்லாஹு தாலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஜின்னையும் படைத்தவன் அல்லாஹு தான். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தகப்பன் செய்த சின்ன சருகுதலின் காரணமாக அந்த பைத்துல் முகத்தஸை கட்டி முடித்து முழுமையான பேர் வாங்க அவங்களுக்கு முடியலை. யாருமே இல்லாமல் ஜின்களின் மூலமாக கடைசி தருணத்தில் அல்லாஹ் கட்ட வச்சான். ஆகையினால் அன்பிற்குரியவர்கள் 2 விஷயம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம்.
எத்தீம்களுடைய விஷயத்தில் என்னைக்கும் விளையாடக்கூடாது, என்னைக்குமே விளையாடக்கூடாது. அடுத்தபடியாக ஃபக்கீர்கள் மிஸ்கீன்கள் அனுபவிக்கக்கூடிய சொத்தை யார் நம்மள்கிட்ட கொடுத்தாலும் சரி அனுபவித்தோம் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. நம்ம வாட்டுக்கு போகிறோம், ஒருத்த கூட இந்த 1000 ரூபா வச்சுக்கோங்க, 500 ரூபா வச்சுக்கோங்கடா, நம்ம ஃபக்கீரான்னு முதல் யோசிக்கணும், நம்ம மிஸ்கீனான்னு முதல் யோசிக்கணும். அந்த தகுதி இல்லாமல் அந்த சொத்தை சாப்பிட்டோம், அல்ல நம்மளை ஃபக்கீராக்கி விட்டுருவான், அல்ல மிஸ்கீனாக்கி விட்டுருவான். அது இல்லைண்டா நம்ம செஞ்ச பாவம் நம்ம பிள்ளைகளை பிடிச்சி வாட்டும், நம்ம பிள்ளைகளை பிடிச்சி வாட்டும். நண்பருக்குரிய அருமை பெருமக்களே, எதை செய்தாலும் சரி, ஏன்னா அது தலையிலே அடிபட்டால் உடல் பூரா என்ன செய்யும், பாதிப்பு தெரியும். அதே மாதிரி தான் என்ன தவறு செஞ்சாலும் சரி பிள்ளைகளை யோசித்து செய்யணும். பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா நம்ம கரெக்டாக இருக்கணும், இல்லை பிள்ளைங்க நாசமாக போகணும் அப்படின்னா என்ன செய்யலாம், நம்ம எதை வேண்டாலும் செய்யலாம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபாமல் யத்தீம ஃபலா தக்குகர், யத்தீம்கள் உங்களிடத்தில் வந்தால் விரட்டாதப்பா. அம்ம சாயில ஃபலா தன்கர், உன்னிடத்திலே ஃபக்கீர்கள் வந்தால் கேட்கக்கூடியவர், சாயில் தேவையானவர்கள் வந்தால் என்ன செய்யாத, ஏளனமாக பார்க்காத, ஏளனமாக பேசாத. என்ன அம்மாவின் நேமத்து ரப்பிக்க பகத்தீஸ், ஏன் உனக்கு கொடுத்துருக்கேன் தெரியுமா, இவர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காகத்தான் உனக்கு கொடுத்துருக்கேன், இல்லைன்னு சொன்ன உனக்கு சுத்தமாக இல்லாமல் ஆக்கி விட்டுருமே. அவர்களுக்கு கொடுக்கிற கொடு எந்த சிந்தனையோடு கொடு, அல்லாஹ் கொடுத்த நியமத்தை இவர்களுக்கு கொடுக்க சொல்லி இருக்கான். இவர்களை போன்ற அல்லாஹ் நம்மளை ஆக்கவும் வேணாம் நினச்சிட்டு கொடு அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் ஃபக்கீர்கள் மிஸ்கீன்கள் அல்லாஹ்வுடைய வலக்கரம் இடக்கரம், எத்தீம்கள் அல்லாஹ்வுடைய இதயத்திற்கு சொந்தக்காரர்கள். இவர்களை எல்லா நபிமார்களும் மதித்தார்கள், எல்லா ரசூல்மார்களும் மதித்தார்கள். ஏன்னா எல்லா வலிமார்களும் இன்றைக்கும் மதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் தான் அவர்கள் வலிமார்களாக பரிபூர்ணமாக உலகத்தில் வாழுகின்றார்கள். அதே மாதிரி இந்த 3 சாராரையும் நாமும் மதித்தால் இந்த நாளல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய வசந்தம் நம்மளை தேடி வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நிரந்தரமாக தந்து அருள் புரிந்து உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து உயர்வை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாகர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.